அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது மலைய மக்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை வைத்து சில வடபகுதி அரசியல்வாதிகளும் கொழும்பிலே வசதியாக வாழ்கின்ற அரசியல்வாதிகளும் சில அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை ஒரு இனத்தை ஒரு 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 தேசத்தை அவமானப்படுத்துகின்ற விடயமாக இன்று காணப்படுகிறது. இயற்கை அனர்த்தத்தினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மலைய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தை பாவித்து வடக்கிலே வந்து அவர்கள் குடியேறலாம், கிழக்கிலே குடியேறலாம் என்று சொல்லுகின்ற அந்த மேட்டுக்குடி அரசியலானது இப்பொழுதும் அந்த மலைய மக்களை ஒரு கொத்தடிமையாக, மூன்றாந்தர பிரஜையாக வைத்திருக்க எண்ணமுள்ளவர்கள் விடுகின்ற அறிக்கை என்றே நான் கருதுகின்றேன். இதை பற்றி கதைப்பதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். 91ஆம் ஆண்டிலிருந்து 1991 2002ஆம் ஆண்டு வரை அந்த பிரதேசத்திலே நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றினேன். அந்த வேளையிலே நாங்கள் அந்த காலகட்டத்திலே கல்வி அபிவிருத்தி மிகவும் குறைவாக இருந்த காலகட்டம், கல்வி தேவை அதிகமாக இருந்த காலகட்டம். ஆகவே ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் நாங்கள் ஒரு அமைப்பை உண்டாக்கி ஒவ்வொரு தோட்டங்களிலும் இலவச கணித, விஞ்ஞான, ஆங்கில பாடங்களை நாங்கள் இலவசமாக ஒவ்வொரு தோட்டங்களிலும் வகுப்புகளை நடாத்தி மாணவர்களை பரீட்சைகளிலே சித்தியடைய நிறைய மாணவர்கள் சித்தியடைய காரணமாக இருந்தோம். அதோடு சில சுகாதார வேலை திட்டங்களையும் செய்தோம். மது ஒழிப்பையும் மலையத்திலே முன்னெடுத்தோம். இப்படி மலையத்தின் ஆரம்பகால வளர்ச்சியிலே பங்கெடுத்தவன் என்ற முறையிலே, அந்த பிரதேசத்தை பற்றி அதிகளவு அறிந்தவன் என்ற முறையிலே சொல்லுகின்றேன். 83ஆம் ஆண்டு கலவரத்திலே மலைய மக்கள் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களிலே குடியமர்த்தப்பட்டார்கள். இன்றும் அவர்கள் பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த புதிதாக மலைய மக்களை வந்து குடியேறச் சொல்லுபவர்கள் அந்த மக்கள் தொடர்பாக என்ன அக்கறை எடுத்துக்கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சிலரை தவிர ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% தவிர மிச்ச மக்கள் குறைந்த செலவில் குறைந்த கூலிக்கு அமர்த்தப்படுகிற மக்களாக இன்றும் காணப்படுகிறார். அந்த மக்களுக்கு வாக்குரிமை இன்று இருக்கிறது. அந்த மக்களின் வாக்குரிமையை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் பாராளுமன்றம் செல்லுகின்றார்கள். அதே நோக்கத்தில் தான் இப்பொழுது அவர்கள் அதே வடபகுதியிலே வந்து குடியேறினால் என்ன, கிழக்கிலே குடியேறினால் என்ன, மக்கள் நீங்கள் வருகை தரலாம் என்று அறிக்கைகளை விடுகிறார்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் அந்த பிரதேசத்திலே பிழையான இடங்களை தெரிவு செய்து தாமாக குடியேற்றங்களை அமைத்து கொண்டதனால்தான் அதிகளவு பாதிப்புகளை இன்றைய அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். மலை அடிவாரங்களிலும் ஒரு பொருத்தமற்ற இடங்களிலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களிலும் தாமாக போய் குடியேறிய குடியிருப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. பிரிட்டிஷ்காரர் வந்து வெள்ளைக்காரர் அமைத்த லயங்கள், உருவாக்கப்பட்ட இடங்கள் இன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்றன. அது சமதரையிலே அமைக்கப்பட்ட இடமாக இருக்குது. ஆகவே இந்த இப்படியான சூழ்ச்சியான விடயங்களை விடுத்து மலைய மக்களுக்கு இவர்கள் எந்த அடிப்படையில் உதவி செய்யலாம் என்று யோசித்தால் சிறப்பானது. உதாரணமாக இன்று மலையத்தை பொறுத்தவரையில் என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், சாயில் ரிசர்ச் என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், படித்தவர் இருக்கிறார்கள், கல்வி அமைச்சிலே வேலை செய்கிறவர் இருக்கிறார்கள், ஒரு திட்டமிடலிலே இருக்கிறார்கள், ஜிஏயாக அடிஷனல் ஜிஏ இருக்கிறார்கள், போலீஸிலே பெரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த இடத்திலே அந்த மண்ணிலே ஆராய்ச்சிகளை செய்து எந்த இடத்தில் மக்களை குடியேற்றலாம் என்ற ஒரு சரியான ஆராய்ச்சியும் மலையிலிருந்து வழிந்து வருகின்ற நீர்
டைவர்ட் பண்ணி வேறு திசைக்கு விடுகின்ற திட்டங்களை அமைத்து மக்களை எதிர்காலத்திலே எந்த அழிவும் இல்லாமல் செய்வதற்கு நமக்கு இன்று அமைந்த ஒரு சிறப்பான அரசாங்கம் இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தின் உதவியை எடுத்து எவ்வாறு திட்டங்களை வகுத்து செய்யலாம் என்று மலையக இளைஞர்கள் இன்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதை விடுத்து அந்த பிரதேசத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு அகதியாக வேறு பிரதேசங்களிலே குடியமரும்போது மூன்றாம் தர பிரஜைகளாக அவர்கள் மீண்டும் மாற்றப்படுவார்கள். இது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இப்படியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்து அவர்களை ஒரு நிரந்தரமற்றவர்களாக நாடோடிகளாக ஆக்காமல் அவர்களுக்கு எந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கை சேர்ந்த அரசியல்வாதிகளோ மக்களோ, ஏனென்றால் அந்த மக்களும் எமது மக்கள் தான், அப்படியானவர்களுக்கு நாங்கள் எந்த அடிப்படையில் உதவி செய்யலாம் என்ற அந்த கன்செப்டிலே தான் நாங்கள் இன்று யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த மக்களுக்கு இன்று உணவு உதவிகள் அதிகமாக தேவைப்படுகிற நேரத்தில் அதெல்லாம் எல்லா தரப்பாலும் வழங்கப்படுகிறது. இப்படியான எதிர்கால திட்டத்தில் அவர்களை அந்த மண்ணில் இருந்து அந்த மலைய மண்ணில் இருந்து சிறுபான்மை ஆக்கி விடாமல் எமது கதைகளை கேட்டு அவர்கள் வெளியேறி சிறுபான்மை ஆகிவிட்டால் அங்கு அவர்களுக்கும் ஒரு இருப்பு எதிர்காலத்திலே இல்லாமல் போய்விடும். ஆகவே அவர்கள் நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டு அவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். ஆகவே அதிக அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கிறார்கள், மாகாண சபை உறுப்பினரை பெற்றுக்கொள்கிறார்கள், பிரதேச சபைகள் அவர்களது கண்ட்ரோலில் இருக்கிறது. ஆகவே அந்த மக்களுக்கு எந்த அடிப்படையில் நாங்கள் உதவி செய்யலாம், புலம்பெயர் தமிழர்கள் எந்த அடிப்படையில் உதவி செய்யலாம், இதுகளைத்தான் சிந்திக்கணுமே தவிர பிற்போக்குவாத கதைகளை விடுத்து அந்த மக்களை வெளியேற வாங்க நீங்கள் எங்களை பிரதேசத்தில் வந்து குடியேறுங்கன்னு கேட்பது ஒரு தந்திரமான கதை என்றே நான் நினைக்கின்றேன். ஆகவே இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு காலத்திலே ஒன்றாக இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் மற்றும் எங்களோட பெருந்தலைவர்கள் செல்வநாயகம் போன்றவர்கள் ஒன்றாக இணைந்து தான் தமிழரசு கட்சி என்ற ஒன்றை நடத்தி சென்றார்கள். அதாவது தமிழருக்கு ஒரு அமைப்பொன்றை நடத்தி சென்றார்கள். பின்னர் அந்த மலைய மக்களை ஒரு இரண்டாம் தர பிரஜையாக பார்க்க வெளிக்கிட்டபடியால் சௌமியமூர்த்தி தொண்டமான் இதில் நான் இருக்க விருப்பமில்லை என்று வெளியேறி சென்று இன்றைக்கு அந்த மலைய மக்களுக்கு ஒரு வாழ்வளித்து இன்றைய நிலையிலே மலைய மக்கள் ஒரு கௌரவத்துக்குரிய மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கல்வி வழங்கப்பட்டிருக்கு, அதிக அளவு பாடசாலைகள் இருக்கிறது, அங்கே கல்வி நிலையங்கள் இருக்குது, சகலதும் இருக்குது, வைத்தியசாலை இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் அவர்களை வந்து எங்கட பிரதேசத்தில் குடியேறுங்கண்டு திருப்பியும் அவர்களை ஒரு வேலைக்காரராக ஒரு தொழில் இல்லாதவர்களாக ஆக்கப் போகிறீர்கள் என்று நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளியிடுகிறேன். ஆகவே தயவு செய்து இப்படியான சிந்தனை விட்டுட்டு அந்த மக்களுக்கு எந்த அடிப்படையில் ஆலோசனை வழங்கியோ அல்லது இப்போ சிறந்த என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க வடகிழக்கில் கொழும்பிலே எல்லாம், அவர்கள் என்னென்று அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம், அதைத்தான் சிந்திக்க வேண்டும். நன்றி.